பன்னீர் 100 கிராம், வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், 10 கேஷ்யூ நட்ஸை வெந்நீரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசாவையும் வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் தயிர், மிக்சியில் வெங்காயம், பச்சை மிளகாய், ஊற வச்சிருந்த முந்திரி பருப்பு, ஊற வச்சிருந்த கசகசா, 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா விழுதா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைனாக க்ரீமியாக அரைச்சி எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கலர் எதுவும் மாறாமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கிக்கலாம். 5-6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கொதி வரணும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 6-7 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சாச்சு. நடுவில் கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். கிரேவி இப்போ நல்லா திக்காக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். க்ரீமி ஒயிட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறதுனால மைல்டான ஒரு காரத்தோடு நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.